திரியேக கடவுளின் திருப்பெயர்னாலே ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குறிப்பாக லெந்து நாட்களினுடைய இரண்டாவது தூய வெள்ளியிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலேயும் இவ்வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரைய காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்பவை உண்மை நாங்கள் துதிப்பதற்காகவும் உம்மை போற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக லெந்து நாட்களுடைய இரண்டாவது வேளையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே உமது அருளும் கிருபையும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக தூய்மை வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாக நாங்கள் சிந்திக்கவிருக்கின்ற இந்த நாட்களினுடைய அருளுரையும் உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். வழிநடத்தி காத்தல் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, நாம் அனைவரும் எழுந்து பாமாலை 18 பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல,
உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டிரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரநலன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தை நம்ம கட்டளையிட்டர்லி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பகுதியை என படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 முதல் 30 முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27 முதல். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபசாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். பாடம் முடிந்தது. தேவனே முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
மீண்டும் ஆண்டவருடைய நாம மைமைக்கென்று நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையில் 89வது பாடல் என் நெஞ்சமே நொந்து என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 89.
எங்கள் கண்மலையும் மீட்புருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தையிலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனுபடி இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் என்றென்றும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆம். பிரியமானவர்களே, லெந்து நாட்கள் இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் நமது வாழ்விலே சிலுவையை நோக்கி பார்க்கின்ற நாட்கள். சிலுவையின் தியானங்கள், திருமறை படிப்பது, என்னும் கடவுளை நெருங்கி சேர்வது என்கின்ற நிலையிலே நாம் இந்த லெந்து நாட்களை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகினாலே கடவுள் தாமே நம் அனைவரையும் நாம் செய்து வருகின்ற அனைத்து சிறப்பு நிகழ்வுகள், குறிப்பாக கடவுளோடு இணைகின்ற திருப்பணியிலே நம்மை ஆண்டவர் அவரை ஒன்றிணைக்க நம்மை வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை கேட்போம். நமது கீர்த்தனையிலே 54வது பாடல். இந்த பாடலை நாம் யாவரும் பாடுவதில்லை. காரணம், கீர்த்தனைகள் பெரும் அளவிலே நாம் பாடுவதை காட்டிலும் மற்ற பிற பாடல்களை நாம் அதிகமாக நேசிக்கின்றோம். கீர்த்தனை பாடல்கள் மிக ஆழ்ந்த கருத்துக்களை உடைய பாடலாக இருக்குது. 54வது பாடல் நமது கீர்த்தனை புத்தகத்திலே. கல்வாரி மலையோரம் வாரும், கல்வாரி மலையோரம் வாரும், உன் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும், உன் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும். செல்வராயன் கிறிஸ்து தியாகேசன் தொங்குறாரே, கல்வாரி மலையோரம் வாரும். கல்வாரி மலையோரம் வாரும், உன் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும். லோகத்தின் பாவமெல்லாம் ஏகமாய் திரண்டு நெம்பளம் பட வைக்க ஐயன் மேல் உருண்டு, தாகத்தால் உடல் வாடி கருகியே சுருண்டு, சடலமெல்லாம் உதிர பிரளயம் புரண்டு, சாகிறாரே நமது தாதா ஜீவதாதா ஜோதி. கல்வாரி மலையோரம் வாரும், கல்வாரி மலையோரம் வாரும், உன் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும். செல்வராயன் கிறிஸ்து தியாகேசன் தொங்குறாரே, கல்வாரி மலையோரம் வாரும். கல்வாரி மலையோரம் வாரும், உன் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரத்தை மலை பிரசங்கம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இட் இஸ் sermon on the mount. மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதனைகளை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே 5வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை இந்த
பகுதியை மலை பிரசங்கத்திற்கு உள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்தது மட்டுமல்லாமல் 10 கட்டளைகளிலே 7வது கட்டளையான விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை இந்த பகுதியோடு அந்த மக்களிடையே தன் போதனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பாக வைக்கிறதை நாம் காணுகின்றோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 16 26 வசனங்கள் வரை அவர் தனது வார்த்தைகளை பதிவு செய்கின்ற வேளையிலே, கலாத்தியருக்கு எழுதுகின்ற வேளையிலே, இவ்வுலகத்தின் வாழ்வு என்பது ஒரு போராட்டத்திற்கு உரியது, ஆன்மீக போராட்டத்துக்கு உரியது, மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஏற்படுகின்ற ஒரு பெரிய போராட்டம் என்பதை இந்த பகுதி அழகாக சொல்லுகிறது. The war between, a spiritual war between the soul and the body. ஆவிக்குரிய வாழ்வு, இந்த ஆவிக்கும் உடலுக்கும் ஏற்படுகின்ற துன்புறுத்தலை குறித்து அழகாக சொல்லுகிறார். நான் உங்களுக்காக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் படிக்கின்றேன். எனவே நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊன் இயல்பு இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. 18வது வசனம், நீங்கள் தூய ஆவினால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகிறதை நாம் பார்க்கின்றோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியை அவர் எழுதுகின்ற பொழுது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் ஏற்படுகின்ற சிக்கலை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த உலகத்திலே தூய்மை உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது கடவுள் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியாததற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் இந்த ஊன் உடலினுடைய இன்னொரு புறத்திலே இருக்கின்ற இச்சையை ஒரு புறம் இருக்கிறது, அவை ஆவிக்கு எப்பொழுதும் முரண்பாடாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நாம் சிறப்பாக இந்த காலங்களை பயன்படுத்துகிற பொழுது நாம் பல கொள்கைகளை நாம் கடைபிடிக்கின்றோம். சில நல்லவைகளை நாம் சிறப்பானவைகளை நாம் கடைபிடிக்கின்றோம். திருமறை படிப்பது, ஆன்மீகத்திலே செழிப்பது எல்லாம். ஆனால் சில காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய ஆசைகள் அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற இச்சைகள், இவைகள் அனைத்தும் நம்மை எப்பொழுதுமே சோதிக்கின்றதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். There is a controversy between the world and the spiritual world, அல்லது spirituality and the world. இந்த முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது. இதை தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லுகிறார்கள், ஆன்மீகத்தினுடைய போராட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஒருமுறை ஒரு ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு கருப்பின மனிதன் ஓடி வந்து மிஷினரியை பார்த்து சொன்னான், ஐயா, இந்த என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே போராட்டமாக இருக்கிறது. அந்த போராட்டத்திலே எப்பொழுதுமே நான் தோல்வி அடைகின்றேன். இந்த உலகம் சொல்லுகின்ற வண்ணமாகவே நான் செய்கின்றேன். நான் கடவுள் சொல்வதை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த மிஷினரி அவரை பார்த்து சொன்னார், உன் வீட்டிலே 2 நாய்கள் இருக்கிறது. ஒன்று வெள்ளை நாய், இன்னொன்று கருப்பு நாய். இந்த வெள்ளை நாயும் கருப்பு நாயும் சண்டை போட்டால் எது ஜெயிக்கும் என்று கேட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் நாயே இல்லைங்க, எதுக்கு தேவையில்லாத கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மனிதனும் இப்படி தான் முழித்தான். அப்பொழுது அவர் சொன்னார், எந்த நாய்க்கு நீ சோறு போறியோ அந்த நாய் வின் பண்ணிட்டு போயிடும்.
It is not about the white dog or the black dog. Whichever you feed a lot, that would win என்று சொன்னார். ஆகினாலே இந்த உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடக்கின்ற போராட்டத்திலே எவைகளுக்கு நாம் அதிகமாக உணவை தருகிறோமோ அவை வெற்றி அடைந்து விடும் என்பதுதான் அதனுடைய கருத்து. பிரியமானவர்களே, இந்த 5வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியை இயேசு கிறிஸ்து வலுக்கட்டாயமாக சொல்வதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், சில சமூக, அரசியல் அல்லது வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாவீரன் ஒருவர் உலகத்தையே தன்னோடு கைவசப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். அது மாத்திரமல்ல, அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்லப்படுகிற இவர் தான் எங்கெங்கெல்லாம் ஆட்சியை பிடித்தாரோ, எந்தெந்த நாடுகளையெல்லாம் சுற்றி வளைத்தாரோ அந்த நாடுகளிலே தனது மொழி கிரேக்கத்தையும், தனது கலாச்சாரத்தையும், தனது பாரம்பரியத்தையும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சிந்தனைகளையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தார். அதை கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொன்னார். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், நமது திருமறையானது எபிரேய திருமறை செப்துவஜென்த் என்று சொல்வார்கள். கிரேக்க மொழிபெயர்ப்பு எப்பொழுது ஏற்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 3வது நூற்றாண்டில் தான் செப்துவஜென்த் என்று சொல்லப்படுகிறது. செப்துவஜென்த் என்று சொன்னால் 72 பேர் உட்கார்ந்து 72 நாட்களிலே அதை மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்வார்கள். கிரேக்கம் உலகம் முழுவதும் பரவி இருக்க வேண்டும், கிரேக்க கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன காரணத்தினாலே கிரேக்க சிந்தனைகளும் அந்த நாட்களிலே மக்களுடைய மனதிலே போக ஆரம்பித்தது. கிரேக்க சிந்தனைகள் என்ன? கிரேக்க சிந்தனை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உடல் அழிவுக்கு உரியது, ஆன்மா மட்டும்தான் தூய்மையாக இருக்கிறது. ஆகினாலே இந்த உடலுக்கு எது ஏற்பட்டாலும் கவலை இல்லை, ஆன்மா மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும் என்பதுதான் கிரேக்கத்தினுடைய சிந்தனை. இன்றைக்கும் சில நேரங்களிலே சில சமயங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆன்மாவை கலங்கப்படுத்தக்கூடாது, ஆனால் உடலை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆகினாலே அது அழிந்தால் அதை குறித்து கவலை இல்லை என்று சொன்னால், இந்த உடல் மண்ணுக்கு செல்கிறது, ஆன்மா பரலோகத்துக்கு செல்கிறது என்கின்ற சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு புதிய கருத்தை சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அல்லது பரத்தமையில் ஈடுபடாத இருப்பாயாக என்பது 2 வகையான பொருளை உடையது. ஒன்று, பணத்திற்காக இந்த பாலியல் தவறுகளை செய்வது என்பது அது ப்ராஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிற ஒரு வகையானது, பணத்திற்காக மட்டும் செய்வது. அடல்ட்ரி என்கின்ற வார்த்தை தகாத உறவுகளை குறித்து 2 வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆனால் எசையானுடைய புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், இது வெறும் விபச்சாரம் என்பது உடல் அளவில் செய்யப்படுவது மட்டுமல்ல, மாறாக வேற்று தெய்வங்களை வணங்கினால் கூட அதுவும் விபச்சாரத்திற்கு ஈடானது என்பதை நாம் நிறைய பேருக்கு தெரிவதில்லை. உடல் அளவிலே நாம் பாவம் செய்கின்றோம், அதுவும் விபச்சாரம்தான். அதே நேரத்தில் வேற்று தெய்வங்களை, கடவுளை தவிர அல்லது யாவே கடவுளை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கினால் கூட அதுவும் விபச்சாரத்துக்குரிய பாவங்களாக கருதப்படுகிறது என்பதை இன்னொரு பகுதி அழகாக சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவை தவிர அல்லது மற்ற நமது யாவே என்கின்ற கடவுளை தவிர மற்ற எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அதுவும் விபச்சாரத்துக்குரிய பாவமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் லேவியருக்கு நிருபம், லேவியனுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த குடும்பத்தினுடைய ஒழுக்கத்தை குறித்து அவர் அழகாக எழுதுகிறதை நாம் காணுகின்றோம். கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த 5 உருள்களிலே இது முக்கியமாக கருதப்படுகிறது. லேவியர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம், இவைகள் எல்லாமே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியை நாம் படிப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு யூத மக்களுக்கு கடவுள் யாவே கொடுத்த கட்டளைகளாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த பின்னணியத்தோடு நாம் மத்தேயு நற்செய்திகள் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் நுழைவோம். முதலாவதாக இந்த 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது
ஒரு 28ஆம் வசனத்தில், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குகிற எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பொண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யாது என்று கூறப்பட்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு அர்த்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், உள்ளத்தில் தூய்மையாக இருப்பது எப்படி, உடல் அளவில் மட்டுமல்ல உள்ளத்திலேயும் சிந்தனையிலேயும் எப்படி நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதிலிருந்து நாட்களிலே மிக முக்கியமாக நமது சிந்தனைகள், நமது உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஒருவேளை உடல் அளவிலே பாவம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது நாம் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் அளவிலே நீ எப்படி இருக்கிறாய் என்பது மிக முக்கியமானது. ஆகினாலே கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு மிக முக்கியமாக இந்த உடலினுடைய இச்சையாக இருக்கின்ற இந்த சிந்தனையும் நமது ஆன்மாவும் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். The heart and the mind should be very pure before God so that we can reach the God very soon. கடவுளை நெருங்கி அதிகமாய் சேர்வதற்கு இந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைப்பது மிக முக்கியமானது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். அவ்வண்ணமாகவே நாம் 28வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், இதிலே உறவுகள் என்பது அன்பும் மரியாதையோடும் சேர்ந்திருக்க வேண்டிய ஒன்று என்பதை அவர் அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். இங்கே நன்றாக கவனிப்பதுப்பான்னு சொன்னால், இந்த 10 கட்டளையிலே இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது 7வது கட்டளையாக வருகிறது. அப்போது மறைமுகமாக நாம் என்ன நினைக்கிறோம், என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், 7வது நாளிலே ஆண்டவராகிய கடவுள் ஓய்ந்திருந்தார். அது பரிசுத்தமான ஒரு நாளாக இருந்தது. அந்த பரிசுத்தமான நாளிலே கடவுள் பரிசுத்தமாக இருப்பதை போலவே நாமும் தூய்மையுடையவர்களாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகினாலே பிறரை நாம் அன்புடனும் மரியாதையுடனும், முக்கியமாக கடவுள் கொடுத்திருக்கிற சாயலை இழந்து விடாதபடி நாம் பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 27வது வசனத்திலே நாம் காணுகின்றோம், இதோ மனிதனை படைக்கின்ற பொழுது நமது உருவிலையும் நமது சாயலையும் இவளை படைப்போமாக என்று சொல்லுகிறார். ஆகினாலே கடவுளின் சாயல் நம்மிடையே இருப்பதனாலே மற்றவர்களை காணுகின்ற பொழுதும் அவர்களையும் நமது சாயலாக காண வேண்டும். ஆகினாலே பெண் என்பதனாலே அவளை உதறி தள்ளிவிடக்கூடாது. பெண் என்பதனாலே அவரை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடாது, அவளை தாழ்வாக நினைக்கக்கூடாது. மாறாக அந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலையிலே இயேசு சொல்லுகிறார், இதோ நீங்கள் அன்புடனும் மரியாதையுடனும் நீங்கள் நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு வாழ்ந்த காலத்திலே பெண்கள் 2வது தரமானவர்கள். பெண்கள் 1வது ஆண் படைக்கப்பட்டார், 2வது பெண் படைக்கப்பட்ட காரணத்தினாலே பெண்களை எப்படி வேணுமானாலும் பயணப்படுத்தலாம், தூக்கி விசிறி எடுத்து விடலாம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு பெண் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார், இந்த பெண்ணை கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசு சொல்லுகிற அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யாதிருக்கிறீர்களோ அவர்கள் இந்த பெண் மீது 1வது கல் எறிய கடவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு அந்த சூழ்நிலையை தலைக்கீழாக திருப்பி சிந்திக்க வைக்கின்றார். அவர் மட்டுமல்ல, நீங்களும் அப்படித்தான். ஆகினாலே இந்த பாவம் வெறும் பெண்ணை மட்டும் சுமராது, மாறாக ஆண்களையும் இது சுமரும் என்று சொல்லி, இப்படியாக இந்த பகுதியை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த பகுதி சொல்லுகிறது. 28வது வசனம், 29வது வசனம், 30வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த பகுதி நமது உடல் ஒருவேளை இந்த பாவத்திற்கு உடன் செல்லும் என்று சொன்னால், அதை களைந்து எறிவதும் சரியானது என்பது மிக முக்கியமானது. சில நேரங்களிலே மருத்துவமனைக்கு ஒருவேளை அழுகிய புண்களோடு செல்லுகிற பொழுது, இதோ நீங்கள் இந்த உறுப்புகளை நீங்கள் வெட்ட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது உங்களுடைய தலைகளுக்கும் சென்றுவிடும், அல்லது உங்களுடைய உடல் முழுவதும் பரவிவிடும். ஆகினாலே அதை துண்டித்து நீங்கள் செல்வது நல்லது. உயிரை பாதுகாப்பதற்கு உங்களுடைய ஒரு பகுதியை, உடலில் இருக்கின்ற ஒரு பகுதியை கண்டிப்பாக அதை களைந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஏனென்று சொன்னால், அங்கிருக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற அந்த கிருமியானது உடல் முழுவதும் செல்லக்கூடாது என்பதற்காக தான். பாவமும் அப்படித்தான். ஒருவேளை உன்னுடைய கை ஒருவேளை தவறு செய்யும் என்று சொன்னால், அந்த கை இல்லாமலேயே நீ பரலோகம் செல்லலாம்.
கண் ஒருவேளை தவறு செய்தால் அந்த கண் இல்லாமலேயே நீ பரலோகம் செல்ல முடியும். ஆகினாலே இயேசு மிக ஆணித்தரமாக சொல்லுகிறார், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ், அதர்வைஸ் யூ கான் அட்டைன் த கிங்டம் ஆஃப் காட். நீ பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ கண்டிப்பாக உன்னை நீ தியாகம் செய்ய வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகினாலே உன் கையை உடலில் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உன் உறுப்புகளில் ஒன்றை நீ இழப்பது நல்லது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய போதனை மிக மிக கடினமான ஒரு போதனை. அந்த காலத்தில் அவர்கள் இருந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை சமுதாயமாக ஒரு கட்டமைப்பாக வருகிற பொழுது அவர்கள் பிற தெய்வங்களை வணங்குகின்ற மக்களினுடைய போதனைகள் அல்லது அவருடைய கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருந்தது. யாருடன் வேண்டுமானாலும் உடலுறவு கொள்வது அல்லது யாரை வேண்டுமானாலும் தவறாக நடத்துவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறார். உன்னுடைய உடல் அழிந்து போனாலும் பரவாயில்லை, நீ பரலோக ராஜ்யம் செல்வது மிக முக்கியமானது என்பதை மிக அழகாக சொல்கிறார். ஆகினாலே இந்த பகுதியை சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இன்னொரு விஷயம் 31ஆம் வசனம் 32வது வசனத்தில், உங்கள் மன கடினத்தின் நிமித்தமாக எக்காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கக்கூடாது என்பதை குறித்து அவர் அழகாக சொல்லுகிறார். ஒருவேளை இந்த தலாக் என்று சொல்லுகிறார்களே, ஒரு பெண்ணை அவர்கள் டிவோர்ஸ் செய்வதென்பது மிக சாதாரணமான ஒன்று அந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய கரிசனை, பெண்களும் மிக முக்கியமானவர்கள் என்பதை கரிசனையோடு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் அங்கே காணுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே இருக்கின்ற மிக முக்கியமான தன்மை, இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு தன்னடக்கமும் நல்லொழுக்க வாழ்வும் என்கின்றது. ஹையர் கிறிஸ்டியன் காலிங். கடவுளுடைய மேலான அழைப்பு உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். மேலான அழைப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த மேலான அழைப்புக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு தருகின்றவர். மேலான அழைப்பு கடவுள் நமக்கு தருகிறார், அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்பதுதான். ஒருவேளை வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த வேலைக்கு செல்வதற்கு முன்பாக சில கட்டுப்பாடுகளை நமக்கு தருகிறார். நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அந்த மேலான அழைப்புக்கு ஏற்றாற் போல நாம் அந்த வேலையிலே செய்வதற்கு நம்மை நாமே கட்டுப்படுத்தி அந்த வேலை செய்வதற்கு நம்மை ஒடுக்கிக் கொள்கிறோம். ஒருவேளை காலையில் 7 மணிக்கெல்லாம் வர வேண்டும், இந்த உடையை உடுத்த வேண்டும், இதை தான் செய்ய வேண்டும், இதெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற அந்த அழைப்புக்கு ஏற்றாற் போல, அந்த இன்விடேஷனுக்கு ஏற்றாற் போல நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அதே போல தான் பரலோக ராஜ்ய வாழ்விற்காக நம்மை நாமே அந்த மேலான அழைப்புக்கு ஒடுக்கி வாழ்வது மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக இந்த ஊன் உடல் நம்மை எப்படிதான் அடைத்து சென்றாலும் அல்லது தவறான வழியிலே கொண்டு சென்றாலும் அவைகளிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் பரிசுத்தர், ஆகினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் உடலில் அளவில் மட்டுமல்ல, உள்ளத்திலேயும் தூய்மையாயிருங்கள், எண்ணத்திலேயும் தூய்மையாயிருங்கள். பிறரை நீங்கள் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய சாயலாய் இருக்கிறார்கள். பிறரை துன்புறுத்தாதீர்கள், சிலரை தவறாக பயன்படுத்தவும் வேண்டாம். ஒருவேளை அப்படி நீங்கள் செய்வதின் வழியாக, தவறு செய்வதின் வழியாக உங்களே நீங்கள் இழைக்கிறீர்கள். மாறாக உங்களுடைய உறுப்புகள் உருகுலைந்து போனாலும் பரவாயில்லை. யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் த காட். 4வதாக, மனவிலக்கு என்பது சாதாரணமானதல்ல. மாறாக நாம் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்கின்ற இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த லெந்து நாட்களிலே நம்மை மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி நம்மை அவருடைய பாதத்துக்கு நேராக வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இறைவா, எங்கள் தாயும் தந்தையும் போன்று அன்பு செலுத்துகிற கடவுளே, நல்லொழுக்க வாழ்வு எங்கள் வாழ்விலே இல்லாமல் செல்கிற பொழுதெல்லாம் எங்களை நீ நெறிப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே சேர்வதற்கும் ஒருவேளை எங்களுடைய ஊன் உடல் தடையாக இருந்தால் அவையில் ஒரு உறுப்பை நாங்கள் இழந்து போவதற்கு கூட ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் சிந்தையிலேயும் மனதிலேயும் எப்பொழுதும் தூய்மை உள்ளவர்களாக உம்மை போல வாழ்வதற்கு எங்களை நீர் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவைகள் எங்களால் செய்ய முடியாது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால்
உமது தூய ஆவின் துணை கொண்டு நாங்கள் இவ்வாறு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தரலும். உமது பரிசுத்தாவின் வழியாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தூய்மை உள்ளவர்களாக மாறுங்கள் என்கின்ற வசனத்தின்படி, என்னைப் போலவே நீங்களும் மாறுங்கள் என்கின்ற வசனத்தின்படி நாங்களும் இந்த லெந்து நாட்களிலே உம்மை போலவே மாறுகின்ற அனுபவத்தை தந்தரலாம். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசு சபையும் பஸ்வானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் தொடர்ந்து விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என தொடங்கும் கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 163 163. அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் படைப்போம்.
அமர்ந்த நிலையில் நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து சொல்லும். பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமிடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ளப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சித்துக் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடைகளே. ஆமென். சமாதானத்திற்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். சகல பரிசுத்த விருப்பங்களையும் சகல நல்ல ஆலோசனையும் சகல நீதியான கிரியையும் காரணராகிய கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் உமது கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுடையவர்களாக இருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதியோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தரலும். ஆமீன். இறை கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். எல்லா அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஆண்டவரே, நீர் தாமே எல்லா நன்மைகளுக்கும் காரணர். உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சில் பொருத்தி மெய் தெய்வ பக்தியை எங்களுக்குள்ளே வரப்பண்ணி சகல நன்மையிலும் எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்கான இறைவிடலை நாம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பிரசன்னமாயிரும். ராப்பொழுதில் எங்களை பாதுகாத்து விரைந்தோடும் உலகின் மாறுதலாலும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளாலும் பாதிக்கப்பட்டும் எங்களை உமது நித்திய மாறாத நிலையில் தங்க செய்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்ல கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் பெயரினாலே கூடி வருகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறதை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கின்றீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உமது சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது அடியார்களை இந்த வழிபாட்டில் இணைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இவர்கள் எவனமாக பாதுகாப்போடு இந்த வழிபாட்டுக்கு வந்தார்களோ அவனமாகவே மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் சமாதானத்தோடும் இவருடைய இல்லங்களுக்கு செல்ல நீர் அருள் தாரும். இவருடைய இறை வேண்டல்களை நீ கேட்டறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கூக்குரலிட்ட பொழுது அவர்களுக்கு நீர் செவிமடுத்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவித்த கடவுள். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜபம் உமது சமூகத்தில் எட்டுவதாகும். குறிப்பாக நாங்கள் ஆவிக்குரிய போராட்டத்திலே இருக்கின்றோம். மாம்சத்திற்கும் ஆண்டவரே ஆவிக்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் ஆன்மீகத்திலே வெற்றி அடைந்து இந்த உடலினுடைய எல்லா ஆசைகளுக்கும் இணங்க மறுத்து நாங்கள் தூய்மையான வாழ்வை வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தை நாங்கள் சென்று வீடுகளுக்கு சென்று இன்னும் அதிகமாக தியானிக்கவும் நாங்கள் ஒரு புதிய படைப்பாக மாற நீர் அருள்தார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிற வண்ணமாக நாங்கள் ஒரு புதிய படைப்பாக மாற புதிய வாழ்வை தொடங்க நீர் அருள்தார். லெந்து நாட்கள் என்பது எங்களுடைய வாழ்விலே பழைய தீமைகளை களைந்து புதியவைகளை தரித்து நாங்கள் புதிய வாழ்வை மேற்கொண்டு வாழ்வதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் அறிந்து வாழ உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மேலோட்டமான சில காரியங்களை செய்கிறோம். அதை தவிர்த்து உள்ளான மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாகிறோம் என்கின்ற ரோமருக்கு எழுதிருவும் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிற வண்ணமாகி நாங்கள் புதிதாக மாற அனுபவத்தை நீர் தந்து வழி நடத்தும். எங்களை மறுரூபப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்னும் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமீன். இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பேரன்புக்கும் பாதுகாவலுக்கும் நாம் அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவின் கூட்டுறவு என்று சதா காலம் நம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்து இருப்பதாக.
நாம் அனைவரும் முழங்கால் படியிட்ட வண்ணமாக 88வது பாமாலை இந்த அருள் காலத்தில் என்ற பாடலை நாம் முழங்கால் படியிட்ட வண்ணமாக நாம் பாடுவோம். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் நாம் புறப்பட்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.